இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் போகணும் அப்படிங்கிற ஆர்வம் எப்படி இருக்கு? எல்லாரும் இந்தியன் சிவில் சர்வீஸ் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இந்தியன் சிவில் சர்வீஸ் பண்ணுறவங்க எல்லாருமே இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் பண்ணுறது இல்லை. உங்களுக்கு அதுக்கான ஆர்வம் எப்படி இருந்துச்சு? சார் எல்லாரும் மாதிரி நான் சின்ன வயசுலேருந்து எனக்கு அந்த பிளான் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி இல்லை சார். எனக்கு வந்து ஐஎஃப்எஸ் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ்ன்ற ஒரு எக்ஸாம் இருக்குன்றதே இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் அப்படின்னு வரும்போது அதுக்கான ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ஸ்லாம் டிஃப்ரெண்டாக இருக்கும். ஈவன் சொல்ல போனீங்கன்னா சிவில் சர்வீஸ்க்கு எடுத்த ஆப்ஷன்லேயே எங்களுக்கு எடுக்க முடியாது, அது மாதிரி இருக்காது. அந்த மாதிரியான இருக்கும்போது நீங்கள் சிவில் சர்வீஸ்க்கு என்ன ஆப்ஷன் இருக்கீங்க, இதுக்கு என்ன ஆப்ஷன் இருக்கீங்க? சார் சிவில் சர்வீசஸ்க்கு வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இருந்துச்சு. அது வந்து எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது சார் சிவில் சர்வீஸில், எஸ்பெஷலி ஆந்த்ரோபாலஜி. எனக்கு வந்து அந்த சப்ஜெக்ட் பிடிச்ச மாதிரி அந்த சப்ஜெக்ட்டுகள் எனக்கு வந்து பிடிக்கல அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ராகேஷ் வணக்கம். உங்களுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். இந்திய வனப்பணி என்று சொல்லக்கூடிய இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் செலக்ட் ஆகிருக்கீங்க. ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் சிறப்பாக பயன்படுத்தி இந்த ஆண்டு தேர்வாயிருக்கக்கூடிய 15 மாணவர்களில் நீங்களும் ஒருவர். உங்களுக்கு இந்த இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் போகணும் அப்படிங்கிற ஆர்வம் எப்படி வந்தது? ஏன்னா எல்லாருமே இந்தியன் சிவில் சர்வீஸ் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இந்தியன் சிவில் சர்வீஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க எல்லாருமே இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் பண்ணுறதில்ல. உங்களுக்கு அதுக்கான ஆர்வம் எப்படி வந்தது? சார் எல்லாரும் மாதிரி நான் சின்ன வயசுலேருந்து எனக்கு அந்த பிளான் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி இல்லை சார். எனக்கு வந்து ஐஎஃப்எஸ் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ்ன்ற ஒரு எக்ஸாம் இருக்குன்றதே நான் யூபிஎஸ்சி ஃபீல்டுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் சார் எனக்கே தெரிஞ்சுச்சு. 22ல் ப்ரிப்பரேஷன் ஆரம்பித்தப்போ சிவில்ஸ்க்கு தான் சார் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தேன். அது ப்ரிப்பேர் பண்ணிருக்கும் போதே ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கு ஈக்குவலாக இன்னொரு ஆல் இண்டியா சர்வீஸ் இருக்குது, அதாவது இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சு சார். ஸோ அதை நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருந்தேன். அதோட எனக்கு ப்ராஸ்பெக்டஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சார். லைக் ஒர்க்கிங் க்ளோஸ் டு த நேச்சர், அதுலேயே வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கிறனால எனக்கு ரொம்ப பிடிச்சி சார். ஸோ ஐ காட் அட்ராக்டட் டு இட். ஓகே. இப்போ நீங்கள் வந்து பேசிக்கலி ஒரு இன்ஜினியர் எஸ் இல்லையா? என்ன இன்ஜினியரிங்? மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். எங்கே படிச்சீங்க? தியாகராஜ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், மதுரை. மதுரையில். மதுரை நேட்டிவா? இல்லை சார், எனக்கு தூத்துக்குடி, படித்தது மதுரை. படித்தது மாதிரி. ஓகே. இப்போ வந்து நீங்கள் தூத்துக்குடியிலேருந்து மதுரையில் படிச்சிருக்கீங்க, இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க. பட் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் அப்படின்னு வரும்பொழுது அதுக்கான ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஈவன் சொல்ல போனீங்கன்னா சிவில் சர்வீஸ்க்கு எடுத்த ஆப்ஷன்லேயே எங்கள் கூட எடுக்க முடியாது, பெரும்பாலும் இருக்காது. ஆமாம் சார். அந்த மாதிரியான இருக்கும் பொழுது நீங்கள் சிவில் சர்வீஸ்க்கு என்ன ஆப்ஷன் எடுத்தீங்க, இதுக்கு என்ன ஆப்ஷன் எடுத்தீங்க? சார் சிவில் சர்வீசஸ்க்கு வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இருந்துச்சு. ஆனால் அதோட கொஸ்டின் பேப்பர் ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் பார்க்கும்போது மாஸ்டர்ஸ் லெவலில் இருந்துச்சு சார். அது எனக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதர் ஆப்ஷன்ஸ் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது ஆந்த்ரோபாலஜி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சார். ஸோ நான் ஆந்த்ரோபாலஜி எடுத்திருந்தேன் சிவில்ஸில். அதே இது ஃபாரஸ்ட்லன்னு பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்ரி அண்ட் ஜியாலஜி சார். இந்த 2 ஆப்ஷன்ஸ் வந்து எனக்கு க்ளோஸ் டு த ஹார்ட்டாக இருந்துச்சு சார், நான் எடுத்தேன் சார். இப்போ நீங்கள் 2க்கும் காமன் ப்ரிலிம்ஸு அதை கிளியர் பண்ணிட்டீங்க. மெயின் வந்து சிவில் சர்வீஸும் எழுதுனீங்க, ஃபாரஸ்ட் சர்வீஸும் எழுதுனீங்க. ஃபாரஸ்ட் சர்வீஸ் வாங்கியிருக்கீங்க. சிவில் சர்வீஸில் உங்கள் ஸ்டேட்டஸ் என்ன? இன்டர்வியூ போனீங்களா? இல்லை சார். ஆக்சுவலாக எனக்கு வந்து 3 தடவை எழுதியிருக்கேன் சார் மெயின்ஸ். 3 தடவையுமே எனக்கு வந்து சின்ன சின்ன மார்க்லாம் மிஸ் ஆயிட்டு இருந்துச்சு சார். ஒரு கொஞ்சம் மார்க்ல, 2 ஃபியூ மார்க்ஸில். 2 மார்க்ஸ், 4 மார்க்ஸ் அந்த மாதிரி மிஸ் ஆயிட்டு இருந்துச்சு. அது வந்து எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு சார் சிவில் சர்வீசஸில், எஸ்பெஷலி ஆந்த்ரோபாலஜி. எனக்கு வந்து அந்த சப்ஜெக்ட் பிடிச்ச மாதிரி அந்த சப்ஜெக்ட்டுக்கு என்னை வந்து பிடிக்கல அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அதில் ஒர்க் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஆனால் ஃபாரஸ்ட் சர்வீஸில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்னோட ஸ்ட்ரென்த்ஸான ஜென்ரல் இங்கிலீஷ் அண்ட் ஜிகே வந்து கொஞ்சம் அதோட வெயிட்டேஜ் அதிகமாக இருந்துச்சு சார். ஸோ என்னோட ஸ்ட்ரென்த்ஸில் நான் ப்ளே பண்ண வந்துருச்சு சார் எனக்கு. ஓகே, வெரி குட். இப்போ வந்து நீங்கள் ஃபாரஸ்ட்ரி அண்ட் ஜியாலஜி எடுத்து படிக்கும் பொழுது அது என்டையர்லி உங்களுக்கு நியூ சப்ஜெக்ட்ஸு. அதை படிக்கிறதுனா எவ்வளோ நாள் ஆகும்? சார் என்னோட ஹம்பிள் ஒப்பீனியன் படி ஒரு 3 மந்த்ஸ் டெடிகேட்டடான ப்ரிப்பரேஷன் வந்து இட் இஸ் இனஃப்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணுறேன் சார். ஏன்னா நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம சிவில் சர்வீசஸ்க்கு வந்து ஒரு ஃபவுண்டேஷன் செட் பண்ணிட்டோம் சார். அதுலேருந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் தான் வந்து இந்த ஃபாரஸ்ட்ரி அண்ட் ஜியாலஜி நான் பார்க்குறேன் சார். ஸோ இது வந்து ஒரு நம்ம அந்த ஹையர் லெவலாக படிக்கிறதுக்கு அந்த 2 to 3 மந்த்ஸ் இது வந்து இனஃப் ஃபார் ஸ்டடீஸ் ஆஸ் வெல் அஸ் ஃபார் ரைட்டிங் ப்ராக்டிஸ். இட் இஸ் இனஃப் சார். ஓகே. ஸோ ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டரில் நீங்கள் படிச்சீங்க. எஸ் சார். இங்கே தங்கி படித்ததில் இதில் வந்து உங்களுடைய எந்தெந்த விதத்துலலாம் இது உங்களுக்கு உதவியாக இருந்தது? சார் நான் வந்து ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ 3க்குமே இங்கே தான் சார் இருந்தேன். இன்ஃபேக்ட் என்னன்னா சார், நான் கொஞ்சம் பின்னாடி போகணுன்னா ஆக்சுவலாக டெல்லியில் தான் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் படித்தேன் சார். டெல்லி வந்து அதில் நிறைய ட்ராபேக்ஸ் இருந்துச்சு. அகடமிக்கலாக கொஞ்சம் ஓகே அப்படியா இருந்தாலும் நான் அகடமிக்கலாக நிறைய ப்ரெஷர்ஸ் இருந்துச்சு சார். ஃபினான்ஷியல் ப்ரெஷர்ஸும் லைக் ஃபுட் ஹேபிட்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருந்துச்சு. ஆனால் வந்து எனக்கு ஆல் இண்டியா சிவில் சர்வீசஸ் எஸ்டிஐ பற்றி தெரிஞ்ச உடனே எங்கள் அப்பா தான் சார் எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்க. நல்ல ரிவ்யூஸ் இருக்குது, இங்கே போய் ட்ரை பண்ணலாம்டா அப்படின்னு. நான் ஃபஸ்ட்டு வந்தேன் சார். வந்து நான் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட விசாரிச்சு பார்த்தோன்னா நல்ல ஒரு இம்ப்ரெஷன் வந்துச்சு. ஸோ நான் வந்து ஐ டுக் அ லீப் ஆஃப் ஃபெய்த். நான் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். அண்ட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் டே போத் இன் அகடமிக்ஸ் ஆஸ் வெல் அஸ் இன் நான் அகடமிக்ஸ் ஃபீல்டு இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சார். பர்சனலைஸ்டாக கைடன்ஸாக இருக்கட்டும்,
ஆர் நம்ம டவுட் கிளியரன்ஸ்க்கு வந்து ஈஸியாக ஆக்சசபிளாக இருக்கிற மென்டாஸ் இருந்தாங்க சார். அது போக நான் அகாடமிக் வைஸ் வந்து ரொம்ப ஹைஜீனிக்கான ஃபுட் எல்லாமே எல்லா பேசிக் கம்யூனிட்டிஸ் வந்து ரொம்ப க்ளோஸாக இருந்துச்சு சார். ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு ஒரு ஒரு ஆஸ்பிரண்ட்டுக்கு வந்து இதுலலாம் யோசிக்கிறதுக்கே டைம் பத்தாது சார். இதெல்லாம் வந்து ஒரு லக்ஸரி சார் ஆக்சுவலாக ஒரு ஆஸ்பிரண்ட்டுக்கு. அந்த லக்ஸரிலாம் இங்கே ஈஸியாக கிடச்சதுனால தான் ஐ திங்க் ஐ செக்யூர்ட் அ குட் ரேங்க் திஸ் டைம் சார். வெரி குட். தேங்க்யூ சார். இப்போ இங்கே இன்னொரு அட்வான்டேஜ் வந்து பியர் குரூப் லேர்னிங். சார். இங்கே இருக்கும் பொழுது நீங்கள் வந்து பல மாணவர்களோட படிச்சிருப்பீங்க. உங்களோடு படித்த இந்த இதில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த ஒரு 4-5 பேர் சொல்லணும். இவங்களோட நான் சேர்ந்து படித்தேன் அப்படின்னா யாரெல்லாம் சொல்லுவீங்க? சார் நாங்கள் வந்து ஒரு குரூப் ஆஃப் 6 மெம்பர்ஸ் இருந்தோம் சார் ப்ரிலிம்ஸ் டைம்லேருந்து. எஸ்பெஷலி நான் நேம் மென்ஷன் பண்ணோன்னா இமாம் ஹுசைன், வீர் அமர்நாத், வசந்த் அண்ட் ராதாகிருஷ்ணன் இப்படின்னு சொல்லிட்டு சூர்யா அப்படி நிறைய பேர் இருக்காங்க சார். இவங்க கூட எல்லாம் நான் சேர்ந்து படித்தோம். இன்ஃபேக்ட் எல்லாருக்குமே வந்து அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆயிடுச்சு சார் இந்த பியர் குரூப் ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம். மெயின்ஸில் வந்து இந்த பியர் குரூப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருந்துச்சு சார். எஸ்பெஷலி வந்து நானும் ஸ்ருதியும் ஒன்றா படித்தோம் சார். ஸ்ருதி ஷி காட் ஆல் இண்டியா ரேங்க் 18 திஸ் டைம் இன் சிவில் சர்வீசஸ். ஸோ பியர் குரூப் வந்து எதுக்குன்னா என்னோட மிஸ்டேக்ஸ் வந்து எனக்கு டக்குன்னு கண்ணுக்கு தெரியாது சார். அவங்களுக்கு தான் தெரியும் தேர்ட் பர்சனுக்கு. ஸோ என்னோட மிஸ்டேக்ஸ் கண்டுபிடிச்சு அவங்க சொன்னாங்க. அவங்க மிஸ்டேக்ஸில் எனக்கு கண்ணு தெரிஞ்சிச்சு நான் சொன்னேன் சார். ஸோ வி காட் டு லேர்ன் லாட் ஃப்ரம் ஈச் அதர். ஸோ இது வந்து இதனால ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்குது சார். வெரி குட். இப்போ இன்டர்வியூ அப்படின்னு வரும்பொழுது இங்கே இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்தது? ஆக்சுவலி இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் இன்டர்வியூ அப்படின்னு நம்ம மார்க் இன்டர்வியூ மாடல் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறோம். Yes, sir. அதில் இருந்தது உங்களுக்கு எப்படி இருந்தது? அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி நீங்கள் ஷேர் பண்ணுவீங்க? சார் ஆக்சுவலாக எனக்கு நான் வந்து ஒரு 4-5 மார்க் இன்டர்வியூஸ் கொடுத்துருக்கேன் சார். அதில் எனக்கு வந்து க்ளோஸ் டு தாட் இது பெஸ்ட்டாக தெரிஞ்சு க்ளோஸ் டு யூபிஎஸ்சியாக தெரிஞ்சு. எதுக்கு நான் அப்படி சொல்கிறேன்னா பர்சனாலிட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க சார் இன்டர்வியூவை. மற்ற எல்லா இடத்துலையும் நான் போனதில் வந்து அகாடமிக் வைஸாக கொஷின்ஸ் வந்து நிறைய இருந்துச்சு. ஆனால் இங்கே வந்து மிக்ஸ் ஆஃப் போத் அகாடமிக்ஸ் as well as பர்சனாலிட்டி ட்ரைட்ஸ் சார். சார் இப்போ இஃப் ஐ ஹேவ் டு ரிமெம்பர் இட் அகெயின், நீங்கள் என்னோட போர்டில் உட்காந்துருந்தீங்க சார். அப்போ வந்து யூ டெலிபரேட்லி ப்ரெஷரைஸ்டு மீ டு ஆன்சர் ஃபியூ பர்சனாலிட்டி ரிலேட்டட் கொஷின்ஸ் சார். நான் வந்து முடிச்சுட்டு நான் வெளியே போயிட்டு ஐ செல்ஃப் அனலைஸ்ட் மை செல்ஃப். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் வரும்போது எனக்கு வந்து ப்ரெஷர் ஆகுது. ஸோ ஐ ஷுட் மேக் மை செல்ஃப் காம். இன்ஃபேக்ட் என்னன்னா யூபிஎஸ்சி போர்டில் ஆனரபிள் சுமன் சர்மா மேம் போர்டு எனக்கு அங்கே வந்து ஒரு பர்சன் டெலிபரேட்டாக எனக்கு வந்து ப்ரெஷரைஸ் பண்ணிக்கிட்டே தான் சார் இருந்தாங்க ஃப்ரம் ஸ்டார்ட் டு எண்ட். அதில் வந்து எனக்கு ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடிஞ்சு சார். ஸோ இது வந்து ஒரு லேர்னிங், இங்கே நான் பார்த்த ஒரு லேர்னிங் ஒரே மார்க் இன்டர்வியூவில் எனக்கு வந்து மேட் அ கிரேட் டிஃப்ரென்ஸ் சார். சார் என்னன்னா இப்போ 225 மார்க் வந்துருந்து சார். அதாவது வந்து தமிழ்நாட்டிலேருந்து இட் இஸ் ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் சார். ஸோ ஐ ஓ மை சக்ஸஸ் டு த இன்டர்வியூ ப்ரோக்ராம் சார். இன்டர்வியூவில் எவ்வளோ மார்க்? Sir, அவுட் ஆஃப் 300 225 வாங்கியிருந்தேன் சார். சிவில் சர்வீஸில் 275 மாதிரி இங்கே ஐஎஃப்எஸ்ல 300 சார். 225 வெரி குட் மார்க்ஸ். Thank you, ஓகே ஓகே வெரி குட். இன்டர்வியூவில் உங்களுக்கு வந்து கேட்கப்பட்ட கேள்விகள் எது நீங்கள் ஏதாவது ரீகால் பண்ண முடியுதா உங்கள் யூபிஎஸ்சி இன்டர்வியூவில்? எஸ் சார். ஆரம்பிக்கும் போது மேமே வந்து பார்த்தீங்கன்னா டேப் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணி கண்ணு முன்னாடியே வச்சுட்டாங்க சார். ஸோ இது வந்து ஒரு சைக்காலஜிக்கல் ஒரு எட்ஜ் வாங்குறதுக்கு தான் நான் நினச்சேன். மேம் வந்து அப்படியே சிம்பாலிக்கலாக சொல்லிட்டாங்க, உனக்கு டேஃப்லேருந்து எதுவுமே கேட்க மாட்டேன், ஸ்ட்ரெயிட் அவுட் ஆஃப் த ப்ளூஸில் தான் கேட்பேன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. மேம் வந்து சில கொஷின்ஸ் கேட்டு ரெனியூவல் எனர்ஜி பேஸ்ட் கொஷின்ஸ் கொஞ்சம் நிறைய கேட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர் இருந்தாங்க சார். அவங்க வந்து சிச்சுவேஷன் பேஸ்ட் கொஷின்ஸ் நிறைய கேட்டாங்க. அப்புறம் இன்னொரு ஐ திங்க் சைக்காலஜிஸ்ட்டு நினைக்கிறேன் சார். அவங்க தான் என்னை ப்ரெஷரைஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க சார். அவங்க வந்து ஒரு சில கொஷின்ஸ்க்கெலாம் இந்தியன் ஃபாரஸ்ட் ஆக்ட் பற்றி பேசு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் போய் பேசினேன். அதில் வந்து எக்ஸாக்ட் ப்ரொவிஷன் எக்ஸாக்ட் செக்ஷன் அதில் வந்து என்ன பவர் இருக்குது, உனக்கு அரெஸ்ட் பண்ணுற பவர் இருக்கா அப்படின்ற மாதிரி எக்ஸாக்டாக கேட்டபோது எனக்கு வந்து தெரியல சார் தெளிவாக. அப்போ நான் வந்து லைக் காமாக ஸ்மைல் பண்ணிட்டு நான் சொல்லிட்டேன், ஐம் சாரி சார், இந்த மாதிரி எனக்கு தெரியல, ஆனால் வெளியே போனோன்னா ஃபர்ஸ்ட்டாக நான் தான் சார் பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன் சார். அப்போது மேமை பார்த்தா மேமும் ஷி வாஸ் ஸ்மைலிங். ஸோ எனக்கு வந்து தெரிஞ்சு அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து அவங்க பர்சனாலிட்டியை தான் டெஸ்ட் பண்ணுறாங்கன்ற மாதிரி புரிஞ்சு சார். அது போக மிச்ச கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப பேசிக்காக தான் சார் இருந்துச்சு. பேஸ்ட் ஆன் மை ஹோம் டவுன், பேஸ்ட் ஆன் த ட்ரீஸ், நான் சுற்றி பார்க்குற ட்ரீஸ், ஒரு பாம் ட்ரீக்கும் ஒரு கோகனட் ட்ரீக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, அப்புறம் கோஸ்டல் கன்சர்வேஷன் எப்படி, ஆலிவ் ரிட்லி டர்ட்டில்ஸ் அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ், இந்த மாதிரியான பேசிக் திங்ஸ் கேட்டாங்க. அது போக இன்னொரு மைனரான ஒரு கொஷின் சார், ஆனால் கொஞ்சம் எனக்கு சட்டிலாக தெரியுது. ஒரு சார் வந்து என்கிட்ட இந்த மாதிரி பிரீஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் டைம் இன் ஸ்பேஸ் அப்படின்ற மாதிரி ஒரு கேட்டிருந்தாங்க சார். இந்த புக் எழுதுனது யார் அப்படின்னு கேட்டாங்க. நான் வந்து மேம் ஒரு செகண்ட் பார்த்தேன், மேம் ஸ்மைல் பண்ணிருந்தாங்க. அப்போ நான் வந்து சொன்னேன் பிரீஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் டைம்
அ பிரீஃப் ஹிஸ்டரி ஆஃப் டைம். இந்த புக் வந்து இட் இஸ் எழுதின பை சர் ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் அப்புட்ன்னு. அந்த இன் ஸ்பேஸ்ன்ற ஒரு வேர்ட் இருக்குல்ல சார், ம். அது வந்து அவர் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணிட்டாரு சார். ஓ! ஸோ நான் அத வந்து கரெக்ட்டா கண்டுபிடிச்சு நான் சொல்ட்டேன். அப்போ மேம் மேபி அவங்க வந்து அட்டென்ஷன் டூ டீட்டெயில்ஸ் இந்த மாரியான கேரக்டரிஸ்டிக்ஸ வந்து பார்க்குறாங்களா இருக்கும் அப்டின்ற மாரி நான் ஃபீல் பண்ணேன் சார். ஸோ ஒரு சின்ன மூவ்மெண்ட்ஸ், சின்ன ஸ்பீச் கூட ஒரு ம். பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணும் சார் அங்க. வெரி குட், வெரி குட். நல்ல இதில வந்து அ நீங்க வந்து என்விரான்மென்டல் லிட்டரேச்சர் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. எஸ் சார். ஹாலிவுட் லிட்டரேச்சர் அதெல்லாம் எஸ் பண்ணியிருப்பீங்க. சார். ஆனா மேடம் வந்து உங்கள்ட்ட வந்து உங்க டிராஃப்ட்லேருந்து எதுவுமே கேட்க போறதில்ல ஆ. அப்படின்னு சொன்ன உடனே அது வந்து ஒரு சின்ன ப்ரெஷர் கிரியேட் பண்ணுச்சா? சார் எனக்கு வந்து எனக்கு பிரஷர் இன்ஃபாக்ட் ஹானஸ்ட்லி கிரியேட் பண்ணல சார். ம். ஏன்னா நான் வந்து ப்ரிப்பேர்டா போயிருந்தேன். ஓப்பன் ஹார்ட்டடோட தான் போயிருந்தேன். எனக்கு வந்து நான் ப்ரீ மீடியேட்டடா எந்த கொஸ்டின்ஸும் எனக்கு தெரியாது. அவங்க என்ன அந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல கேட்குறாங்களோ, அத நம்ம ஹானஸ்ட்டா பேசுவோம். டாஃப்ல இருந்து வருதோ, டாஃப்ல இருந்து வரலையோ, டசன்ட் மேட்டர் அப்படின்ற ஒரு மைண்ட்ல தான் சார் போனேன். ஸோ எனக்கு வந்து பெருசா தெரியல சார். நீங்க இங்க மாடல் பெர்சனாலிட்டி டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணும்போது, உங்களுக்கு எந்த கேள்விகள் வந்து ப்ரெஷரைஸ் பண்ற மாரி, எப்படி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? ஆ எஸ் சார். சார் என்னோட டாஃப்ல வந்து குவிஸ் பண்ணுவேன்ற மாரி போட்டுருந்தேன் சார். ஜெனரல் செக்ரட்டரி ஆஃப் குவிஸ் கிளப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ குவிஸ் வந்து ஒரு வாஸ்ட்டான ஒரு இது சார். அதுல வந்து நெறைய எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கும்போது ஒரு 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 பிகினருக்கு வந்து அந்த அளவுக்கு தெரியாது சார். அப்போ வந்து அ எக்ஸ்பர்ட் லெவல்ல சில கொஸ்டின்ஸ் நம்மள சுத்தி சென்னையில இருக்கிற கொஸ்டின்ஸே வந்து கேட்டப்போ, எனக்கு வந்து தெரியல சார். அப்போ நான் வந்து தெரியலன்னு சொல்லி ஹானஸ்ட்டா ஒத்துக்கிறதுக்கே எனக்கு வந்து கொஞ்சம் ஃபர்ஸ்ட்டு கஷ்டமா இருந்துச்சு சார். ஸோ, அப்போ வந்து சஜெஸ்ட் பண்ணீங்க சார் ஆக்சுவலா. இந்த மாரி தெரியலன்னா, தெரியலன்னு சொல்லணும். ஹானஸ்ட்டா வந்து பிஹேவ் பண்ணணும். அப்படின்னு சொன்னப்போ, எனக்கு அது சேஞ்ச் கிரியேட் பண்ணுது சார். ஒரு பிக் சேஞ்ச். ஸோ, என்னதான் எவ்வளோதான் நம்ம வந்து யுபிஎஸ்சி ஃபீல்ட்ல படிச்சிருந்தாலும், ஹானஸ்ட்டா நம்ம இருக்கணும். நம்மளுக்கு தெரியலன்னா, ஒரு விஷயத்த தெரியலன்னு ஒத்துக்கணும். ஸோ, இதுதான் பிக்கஸ்ட் டேக் அவே ஃப்ரம் த மாடல் பர்சனாலிட்டிஸ். வேற இந்தியன் ஃபாரஸ்ட் சம்மந்தமான இங்க ஃபாரஸ்ட் ஆஃபீசர்ஸ் எல்லாம் கூட உங்க இன்டர்வியூ போர்ட்ல இருந்தாங்க. எஸ் ஸோ சார். அவங்களோட இன்புட்ஸ், அவங்க கேட்ட கேள்விகள், அது வந்து உங்களுக்கு நியூ ஓப்பனிங்ஸ உருவாக்குச்சு அப்படிங்கிற மாரி? எஸ் சார். அ பிரசாந்த் சார் ஐஎஃப்எஸ் இருந்தாங்க சார். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அ ரொம்ப பேசிக்கான கொஸ்டின்ஸ் தான் வந்து கேட்டிருந்தாங்க. "எப்படி உன்னோட மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கிராஜுவேஷன வந்து ஃபாரஸ்ட் கவர்னன்ஸ்ல அப்ளை பண்ணுவ?" அப்படின்ற மாரி. ஸோ இதெல்லாம் அப்ளிகேஷன் பேஸ்ட் கொஸ்டின் சார். அ அதாவது இந்த ஸ்டாண்டர்ட் ஃபாரஸ்ட் பேப்பர் நம்ம படிப்போம்ல சார், அத தாண்டி உன்னோட அப்ளிகேஷன் எப்படி இருக்குன்னு செக் பண்றதுக்கு தான் சார் அப்படி கேட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து ஒரு புது ஃபீல்ட் ஆஃப் ஒரு இமேஜினேஷன் கிரியேட் பண்ணுது சார். அதுக்கப்புறம் நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணேன் சார். எப்படி 3டி மாடலிங், எப்படி வந்து வொர்க்கிங் பிளான் மேனேஜ்மென்ட், ஃபயர் ஹசார்ட் மேனேஜ்மென்ட்லாம் எப்படி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எனக்கு ஒரு பிக் சேஞ்சா தெரிஞ்சுது சார். ஓ! வெரி குட். மெயின் எக்ஸாம்னு வரும்பொழுது, சிவில் சர்வீஸ்க்கும், ஃபாரஸ்ட் சர்வீஸ்க்கும் ஒரு முக்கியமான டிஃபரன்ஸ் இருக்கு. இப்ப அதில பார்த்தீங்க அப்படின்னா 4 ஜிஎஸ் பேப்பர், அப்புறம் ஆப்ஷனல் அ இந்த பேட்டர்ன்ல போகுது. எஸ்ஏ எஸ் இந்த சார். மாரி போகுது. ஸோ எல்லாமே 250 மார்க்கு. ஸோ ம். 1750 மார்க் அதில வரும். எஸ் சார். ஆனா இங்க வரும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷனல் 200 மார்க் மீதம் 800 மார்க் ம். வந்துருது 2 ஆப்ஷனல்ல. ப்ளஸ் வந்து ஜிஎஸ், ஜெனரல் இங்கிலீஷுக்கும் மார்க் எஸ் சார். ஸ்கோரிங் இங்க எடுத்துக்கிறாங்க. ஸோ 300, 300 வருது. 1400 வருது. ம். ஸோ இந்த இதில வரும்பொழுது, ஜெனரல் யுபிஎஸ்சில என்ன சொல்லுவோம்னா 1750க்கு 850 டார்கெட் பண்ணுங்க. யூ வில் பி த டாப்பர் அப்படின்னு சொல்லுவோம். அது மாரி இதில வரும்பொழுது நீங்க எந்த மாரி மார்க்க வந்து ஒரு லட்சியமான மார்க்கா வச்சுக்கிறீங்க? சார் டாப்பர்ஸ் மார்க் அப்படின்னு ஜெனரலா பார்க்கும்போது, எனிதிங் அபோவ் 725, 750 இட் இஸ் அ டாப்பர்ஸ் மார்க் சார். ஓகே. அது ஏன் அப்படின்னா, சிவில்ஸ்ல வந்து அ ஒரு ஒரு நெறைய மந்த்ஸ் ஆஃப் பிரிப்பரேஷன் இருக்கும் சார். ஆனா ஃபாரஸ்ட்ரிக்கு வந்து ஒரு ஷார்ட்டர் பீரியட் தான் இருக்கும். அதில 2 நியூ ஆப்ஷனல்ஸ் வந்து படிக்கணும். அது போக ஜெனரல் இங்கிலீஷ் வந்து அதில குவாலிஃபையிங் நேச்சர், இதில வந்து ஸ்கோரிங் நேச்சரா இருக்கிறதுனால, அதிலயும் கொஞ்சம் எஃபோர்ட் போடுற மாரி இருக்கும் சார். இதனால வந்து பார்த்தீங்கன்னா, மார்க் ரேஞ்ச் வந்து கொஞ்சம் குறையும் சார். ஸோ எனிதிங் அபோவ் மோரோவர் 725 சார். ஓவரால் மார்க்கும் கம்மி தானே. அது 1750 இது ம். 1400 தான் வருது. எஸ் சார். ஆட்டோமேட்டிக்கா அதிலயும் குறைய தான் குறையும் செய்யும். சார் கொஞ்சம். ஓகே. இப்போ நீங்க அதுக்கு ஜெனரல் இங்கிலீஷ் ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஏதாவது தனியா இது எடுத்துக்கிட்டீங்களா? ஆ சார் நான் வந்து டெடிகேட்டடா ஜெனரல் இங்கிலீஷ்க்கு நான் பெருசா படிக்கல சார். இன்ஃபாக்ட் நான் வந்து சிவில் சர்வீசஸ்க்கு வந்து குவாலிஃபையிங் நேச்சர்க்காக படிச்சது தான் சார் இதில யூஸ் பண்ணேன். என்னன்னா, கிராமர்ஸ்க்கு மட்டும் யூடியூப் ஜெனரலா ரேண்டமான யூடியூப் வீடியோஸ்ல வந்து இந்த டென்ஸ் பேஸ்ட் கிராமர் இருக்கும்ல சார். அது நான் வந்து டெடிகேட்டடா படிச்சேன். அப்புறம் நம்ம இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் படிச்சேன் சார். இது மட்டும் தான் படிச்சு நான் அங்க போய் அப்ளை பண்ணேன் சார். மேபி ஒரு 4 டூ 5 ஹார்ஸ் வேணா நான் ஜெனரல் இங்கிலீஷ்க்கு டெடிகேட் பண்ணியிருப்பேன். ஏன்னா, நான் ஆல்ரெடி ஐ வாஸ் பிரிப்பேர்ட் இன் சிவில் சர்வீசஸ் குவாலிஃபையிங் பேப்பர் சார். அதனால எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு. ஓகே. ஸோ இப்போ அடுத்து படிக்கக்கூடிய உங்களுடைய தம்பி, தங்கைகளுக்கு தமிழ்நாட்டிலேருந்து அப்போ ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு நீங்க சொல்லணும் அப்படின்னா என்ன மெசேஜ் சொல்லுவீங்க? சார் இன்ஃபாக்ட் கொஞ்சம் பேர் என்ட்ட கான்டாக்ட் பண்ணாங்க சார். அவங்ககிட்ட ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்னா, அ ஒரு லொகேஷன் பேஸ்டா உன் ஸ்டடீஸ வச்சுக்காத. யுபிஎஸ்சி பிரிப்பரேஷன் நவ் இட் இஸ் நாட் பேஸ்ட் ஆன் லொகேஷன். ஒரு ஜியோகிராஃபி பேஸ் பண்ணி இல்ல.
எல்லா இடத்துலையுமே வந்து டீசென்ட்ரலைஸ் ஆயிருச்சு சார் எஜுகேஷன். அதனால உனக்கு வந்து ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா, யூ ஷுட் ஃபோக்கஸ் ஆன் பியர் லேர்னிங் சார். அதனால என்ன சொன்னா, ஐதர் உன்னால வீட்ல படிக்க முடியும்னா படிங்க, இல்லன்னா சென்னையில எஸ்டிஐ வாங்க அப்படின்னு தான் சார் நான் சொல்லியிருந்தேன் நெறைய பேருக்கு. ஸோ என்னன்னா, இது வந்து இட் கவர்ஸ் ஆல் த நான் அகாடமிக் ஸ்டஃப்ஸ். அகாடமிக் பேஸ் வந்து ஜஸ்ட் ஸ்டிக் ஆன் டு யுவர் பேசிக்ஸ். ஒரு என்சிஇஆர்டியா இருக்கட்டும், ஸ்டாண்டர்ட் புக்ஸா இருக்கட்டும், அது ஸ்டிக் ஆன் பண்ணிட்டு, ஆன்சர் ரைட்டிங் பிராக்டிஸ் வந்து எக்ஸ்டென்சிவா பண்ணுங்க. ஹேவ் அ குட் மென்டார், ஹேவ் அ குட் பியர் குரூப் அப்படின்னு தான் சார் நான் சஜெஸ்ட் பண்ணுவேன். ஓகே. ஸோ இப்போ வந்து உங்களுடைய இது வந்து யூனிஃபார்ம் சர்வீஸ், எஸ். இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் அப்படிங்கிறது. ஸோ இதில வரும்பொழுது, முக்கியமா நீங்க வந்து இப்போ சிவில் சர்வீஸ்ல போம்போது சொல்லுவோம். எங்களுடைய ஏரியா ஆஃப் பிரியாரிட்டி இது பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஃபாரஸ்ட் சர்வீஸ் போம்போதும் உங்களுக்கு வந்து இந்த மாரி இதில நம்ம இப்படி பண்ணணும் அப்படிங்கிற மாரியான த்ரஸ்ட் ஏரியாஸ் அப்படிங்கிற மாரியான எண்ணங்கள் ஏதாவது இருக்கா? எஸ் சார். எனக்கு வந்து பர்ட்டிகுலரா வந்து ட்ரைபல் மேனேஜ்மென்ட் அண்ட் அவங்களோட ட்ரெடிஷனல் நாலேட்ஜ வந்து ஃபாரஸ்ட் கவர்னன்ஸ்ல யூஸ் பண்றது வந்து கொஞ்சம் இன்ட்ரஸ்டடான ஃபீல் சார். ஃபர்ஸ்ட் அது. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கோஸ்டல் மேனேஜ்மென்ட் சார். ஐ கம் ஃப்ரம் தூத்துக்குடி. நான் வந்து கோஸ்டல் எரோஷன் எப்படி நடக்குதுன்னு பார்த்துருக்கேன். ஃபிஷர்மேன் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றத பார்த்துருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து ஐ திங்க் இட் இஸ் மை ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன் ஃபாரஸ்ட்ரி சார். ஓகே. ஆ இப்போ தமிழ்நாட்டிலேருந்து நம்ம இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் நெறைய பேர் போறாங்க. லாஸ்ட் 2, 3 வருஷமாவும் அது வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி நம்ம சொல்றோம். எஸ் சார். இப்போ வந்து இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த அட்டெம்ப்ட் வந்து 2 காமன் அட்டெம்ப்ட்டா இருக்கு. ஆ. அதனால சில பேர் என்ன பண்றாங்க, நான் வந்து இந்த வாட்டி ஃபாரஸ்ட் சர்வீஸ் போடல சார், ஸ்கிப் பண்ணிடுறேன். ம். இந்த வாட்டி சிவில் சர்வீஸ் மட்டும் போடுறேன். அடுத்த வருஷம் போட்டுக்கிறேன் ஃபாரஸ்ட் சர்வீஸ். ஏன்னா அட்டெம்ப்ட் 2 ஒரே சமயத்தில வேஸ்ட் ஆயிடுது ம். அப்படின்னு சில பேர் ஃபீல் பண்றாங்க. அவங்களுக்கு உங்களுடைய அட்வைஸ் என்ன? ஆ, சார் அவங்க வந்து பிகினரா இருந்தாங்கன்னா, இந்த மாதிரியான தாட்ஸ் வர்றது ஓகே அப்படின்ற மாரி நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் சார். அவங்களோட ஸ்ட்ரென்த்ஸ் பேஸ் பண்ணி அவங்க போணும். சப்போஸ் அவங்க வந்து ஆல்ரெடி 2, 3 அட்டெம்ப்ட்ஸ் குடுத்துட்டாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து யுபிஎஸ்சி என்ன டிமாண்ட் பண்றதுன்றது தெரியும் சார். அப்படி இருக்கிறப்போ, ஐ வுட் சஜெஸ்ட் தட் மேபி உங்க ஸ்ட்ரென்த்ஸ் வந்து இட் இஸ் நாட் இன் சிவில் சர்வீசஸ். உங்க ஸ்ட்ரென்த் வந்து ஃபாரஸ்ட் சர்வீசஸ்ல இருக்கலாம். ம். அதனால யூ கிவ் சிவில் சர்வீசஸ் வித் ஃபுல் ஹார்ட். அதுக்கப்புறம் யூ ஹேவ் ஆம்பிள் டைம் சார். 2, 2 1/2 மந்த்ஸ் இருக்கு. ஐ திங்க் இஸ் மோர் தென் எனஃப் சார். அதில டெடிகேட்டடா அவன் படிச்சாலே வந்து இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் போயிடலாம் சார். இன்ஃபாக்ட் நான் அப்படிதான் சார் பண்ணேன். ஸோ இது என்னோட அட்வைஸா இருக்கும் சார். ஓகே, ஓகே. ஆ இப்போ வந்து உங்க பேர் ராகேஷ் இல்லையா? எஸ் சார். ராகேஷ்ங்கிற பேரு ரொம்ப தமிழ்நாட்டுல வித்தியாசமான பேரு. இன்டர்வியூல கூட அத பத்தி கேட்டோம். ராகேஷ் ரோஷன் பத்திலாம் கேட்டோம். நார்த் இந்தியா போனோனே டக்குனு அவங்களுக்கு ஒரு ஹீரோவோட பேர் கனெக்ட் ஆகும். இப்ப ராகேஷ் அப்படிங்கிறது பேர் எதுக்காக வச்சாங்க? சார் ஒரு சான்ஸ்கிரிட் பேரு சார். ராகேஷ்ன்றது இட் இஸ் அ காட் ஆஃப் ஃபுல் மூன் அப்படின்னு சொல்லுவாங்க சார். முழு நிலாவோட ஒரு அரசன்ன்ற மாரி. ஆ எங்க ஃபேமிலிலயும் வந்து அந்த ட்ரெடிஷன் இருக்கு சார். அப்பாக்கு வந்து ரவிச்சந்திரன்ற பேரு. ஓகே, அண்ணனுக்கு வந்து தினேஷ்ன்ற பேரு. ஓகே, ஸோ எல்லாமே செலஸ்டியல் பாடிஸ் வந்து வச்சு பண்ற மாரி இருக்கு சார். ஓகே. அதனால எங்க எங்க ஃபேமிலில வந்து அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகம் இன்ட்ரெஸ்ட் சார். அதனால வச்சாங்க. எஸ் சார். ஓகே. அப்பா என்ன பண்றாங்க? சார் அம்மா என்ன பண்றாங்க? அப்பா வந்து கவர்ன்மெண்ட் தான் சார். பிரைமரி ஹெல்த் சென்டர்ல வந்து அசிஸ்டன்ட்டா இருக்காங்க சார் இப்போ. அம்மா வந்து இப்போ பிஹெச்டி முடிச்சாங்க சார் இன் நர்சிங். நவ் ஷி இஸ் வொர்க்கிங் ஆஸ் நர்சிங் டியூட்டர் சார். நம்ம தூத்துக்குடி மெடிக்கல் காலேஜ்லயே சார். தூத்துக்குடி மெடிக்கல் எஸ் சார். ஓகே. 2மே கவர்ன்மெண்ட் சைட்ல இருக்கிறாங்க. எஸ் சார். ஜெனரலி பேரண்ட்ஸ் வந்து கவர்ன்மெண்ட் சைட்ல இருந்தா பசங்கள வந்து இந்த மாரி சிவில் சர்வீஸ், ஃபாரஸ்ட் சர்வீஸ்லாம் படிக்கணும் அப்படின்னு இன்ஸ்பயர் பண்றாங்க. நான் நெறைய இடத்துல பார்த்துருக்கேன். நீங்க அது மாரி அப்சர்வ் பண்ணியிருக்கீங்களா? எஸ் சார். ஆக்சுவலா வந்து இந்த இந்த ஒரு புஷ் வந்து கோவிட் டைம்ல நான் கொஞ்சம் நெறைய பார்த்தேன் சார். என்னன்னா கோவிட் டைம்ல அப்பா, அம்மா 2 பேருமே தே வர் வொர்க்கிங் ஆஸ் ஃப்ரண்ட் லைன் வொர்க்கர்ஸ். அப்போ வந்து கிரவுண்ட் லெவல்ல எந்த அளவுக்கு ஒரு பெர்சனால ஒரு கவர்ன்மெண்ட்ல இருக்கும்போது ஒரு சேஞ்ச் கொண்டு வர முடியுது அப்படின்றத பார்த்தாங்க சார். அத பார்த்துட்டு தான் என்னைய வந்து சஜெஸ்ட் பண்ணாங்க. யூ ஷுட் கோ டூ த சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதுல தான் சார் எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனே வந்துச்சு. ஓகே. கமிங் பேக் டு ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர். இங்க வந்து உங்களுக்கு அகாடமிக் இல்லாம மற்ற விஷயங்கள், உங்களுக்கு ஃபுட்டு, அப்புறம் அக்காமடேஷன், மத்த அதர் சர்வீசஸ் பத்தி ரொம்ப எல்லாருமே வந்து நம்ம வந்து கவர்மெண்ட்டுக்கு வி ஆர் தேங்க்ஃபுல் டு தி கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ இங்க நீங்க அந்த மாரி இதுல நீங்க பார்த்த முக்கியமா சொல்ல வேண்டிய விஷயங்கள் எதா இருந்தா சொல்லுங்க. சார் எஸ்பெஷலி ஃபுட் சார். எனக்கு வந்து நான் டெல்லியோட கம்பேர் பண்ணி சொல்றேன் சார். எனக்கு டெல்லியில வந்து யூசுவலா ஒரு 4, 5 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து ஃபுட் பாய்சனிங் ஆயிரும் சார் அன்பார்ச்சுனேட்லி. ஆனா இங்க வந்து எனக்கு ரொம்ப ஹைஜீனிக்கான ஃபுட், கரெக்ட் டைமுக்கு அண்ட் ஹாட் வெல் குக்ட் ஃபுட் சார். இது கிடைக்கிறதே ஒரு லக்ஸரி சார் ஒரு ஒரு பெர்சனுக்கு. ஸோ கரெக்ட்டான ஃபிக்ஸட் டைம்ல கரெக்ட்டா எல்லாமே நடக்கும் சார். அது போக இன்னொரு ஆஸ்பிரன்ட்டா வந்து என்னன்னா, எனக்கு வந்து டீ பிடிக்கும் சார். எனக்கு ஒவ்வொரு டைம் படிக்கும்போதும் டீ குடிக்கணும் அப்படின்ற மாரி இருக்கும். நைட்டு 1:00, 2:00 அந்த டைம் படிச்சுட்டு இருப்போம் சார். அப்போ கூட கீழ வந்து ஹாட்டா டீ அவைலபிளா இருக்கும். இது வந்து மெயின்ஸ் டைம்ல எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு சார். இது வந்து கமிங் டூ நான் அகாடமிக் சைட். அது போக வந்து பேசிக் ரூம் ஃபெசிலிட்டி சார்.
நல்ல பெட்டு, ஸோ ஒரு நல்ல என்விரான்மெண்ட், என்ன சொல்ல சார், ஸ்பேசியஸ், நல்ல ஒரு வென்டிலேஷன் இருக்கிற என்விரான்மெண்ட்டு. படிக்கும்போது கூட வந்து ஸ்டாக் ரூம்ல நான் படிப்பேன் சார். அங்க வந்து ஃபுல்லா ஏசி, சென்ட்ரலைஸ்ட் ஏசி மாரி இருக்கும் சார் அந்த இடத்துல. இதெல்லாம் வந்து டெல்லியில கிடைக்காது சார். எவ்வளோ தான் ஒரு பெர் மந்த்துக்கு ஒரு 5000, 6000ன்னு குடுத்து ஒரு லைப்ரரியில சேர்ந்தாலும், இந்த மாரியான ஃபெசிலிட்டீஸ் வந்து கிடைக்காது சார். ஸோ இதுதான் ஐ அம் கிஃப்டட் சார் அப்படின்னு நினைப்பேன். ஸோ தமிழ்நாட்டில நீங்க அ பிறந்ததுக்கு, படிச்சதுக்கு இந்த நல்ல வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. எஸ் சார். இதே வாய்ப்புகள் மற்ற உங்களுடைய தம்பி, தங்கைகளுக்கும் இத பயன்படுத்திட்டு, ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் பயன்படுத்திட்டு, அவங்களும் வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ் சார். வாழ்த்துறேன். நீங்க உங்களுடைய ஃபைனல் மெசேஜ் என்னன்னு சொல்லி இந்த இன்டர்வியூவ நம்ம கன்க்ளூட் பண்ணலாம். எஸ் சார். ஃபைனல் மெசேஜ் ஃபார் த ஸ்டூடண்ட்ஸ் என்னன்னா சார், அகாடமிக் வைஸ் உங்களுக்கு கைட் பண்றதுக்கு தேர் ஆர் ஆம்பிள் ரிசோர்ஸஸ் த்ரூ அவுட் யூ. என்னன்னா யூ ஷுட் சீக் ஹெல்ப் சார். ஹெல்ப் வில் ஆல்வேஸ் பி கிவன் ஃபார் தோஸ் ஹூ சீக் ஃபார் இட். அது ஒண்ணு சொல்றேன். இன்னொன்னு என்ன சார், நம்ம மென்டல் ஹெல்த்த வந்து நம்ம நெறைய பேர் இக்னோர் பண்ணிட்டுருக்கோம் சார். இட் இஸ் இன்ஃபாக்ட் மோர் தென் த ஒபீடியன்ஸ் அண்ட் த ஸ்டடீஸ் தட் யூ புட் த்ரூ அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் சார். எஸ்பெஷலி இன் யுபிஎஸ்சி ஃபீல்ட். ஸோ இத வந்து நீங்க இக்னோர் பண்ணாதீங்க. இது நல்லா இருந்தா தான் உங்க பிசிக்கல் ஹெல்த்தும் நல்லா இருக்கும். உங்க அகாடமிக்ஸும் நல்லா இருக்கும். ஸோ ஃபோக்கஸ் ஆன் ஆல் தீஸ் திங்ஸ் அப்படின்ற மாரி நான் சொல்லிக்கிறேன் சார். வெரி குட். வாழ்த்துக்கள் ராகேஷ். தேங்க் யூ சார். நல்லபடியா சர்வீஸ் பண்றதுக்கு வாழ்த்துக்கள். தேங்க் யூ சார். தேங்க் யூ.